ஒருத்தனை வீட்டில் என்னை பெயிண்ட் அடிக்க போகிறோம். போகிற வழியில் ஒரு குட்டி சகாயம். இல்லை இல்லை வேண்டாம், சரி பாட்டி போட்டா. பெயிண்ட் அடிக்க நான் போனதுக்கப்புறமா என தம்பி ரஜினும் வந்து சேர்ந்தனும். வாருங்க வரது கால எடுத்து வச்சாருங்க. ட்ரிஷத்தை வீட்டில் வந்து ட்ரிஷத்தேன்னு கூப்பிடுவான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா பேர் ட்ரிஷத்தேன்னு கூப்பிட்டு யூஸ் இல்லை, ஏன்னா அவன் வீட்டில் இல்லை. அப்படியே சும்மா வீடை சுற்றி பார்த்துட்டு இருந்தாக்கல தங்கராய் வந்தாச்சு. ஐயோ சாரி, ட்ரிஷத்து வந்தாச்சு. இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலா. இந்த வீடியோ பார்க்கும்போது இவனோட மைண்ட் வாய்ஸ் இதாக தான் இருக்கணும். பெயிண்ட் அடிச்சு வர சமயம் நாங்கள் எப்போ வந்தானு தெரியுமா? அதுக்கப்புறமா பாஸ்டர் சுஜித் வந்து சேர்ந்தாரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நீ பெயிண்ட் அடிச்ச வரல, வீடியோ எடுக்காம வந்த. டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். காட் பிளஸ். நல்லா இருப்படா போடா, ஒண்ணெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? கொஞ்சம் தாண்டது ஒரு பெரிய கலவரம் ஆகி போச்சு. எல்லாரும் பெயிண்ட்ல குளிச்சுட்டு வாஷ் பண்ண போனோம். தென்பாண்டி ஜீமையிலே சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. அது தாண்டி பெயிண்ட் அடிக்க ஸ்டைலா 2 பேர் வந்தனும். இவன் வீடியோ எடுத்து வேற கலாய்ப்பானேன்னு சொல்லி ஒருத்தன் முகத்தை மறைச்சுக்கிட்டான். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பைக்கை கஷ்டப்பட்டு வெளியே எடுக்கிற காட்சி. இங்க இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் குளிச்சு முடிச்சுட்டு வந்து சொல்ற டைலாக். நான் என்ன செஞ்சேன்னு கேட்கலாமாக்கா? நான் என்ன செஞ்சேன்? சும்மா இது எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. இவனும் எல்லாம் ப்ரொஃபஷனலா இருக்கணும். இதோட பக்கா ப்ரொஃபஷனலா இருக்கிறது நான் என்ன தம்பியாரு ரோலரா காட்டும். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சின்சியரா பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தப்போ சாப்பாடு வந்து இலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிட உட்காந்தோம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வேலை தொடங்கினோம். பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தப்போ அபிஷான் ஒரு தங்கச்சி வந்து அதையும் விட்டு வச்சல, அதையும் பெயிண்ட்ல முக்கி தான் விட்டுனேன். வேற யாரும் இல்ல, ட்ரிஷத்தை தங்கச்சி. அதனால சுஜித்துக்கும் ட்ரிஷத்துக்கும் அடி. இந்த பைலுக்கு வேண்டி 3 முக்கு கடந்து அடிச்சாமா. யாரு முக்கிய கடந்து அடிச்சா? இல்ல, இந்த மாடியில பெயிண்ட் அடிச்சது 3 சைடு அடிச்சிருக்கு. ஆனா இந்த பைய ஒரு வார்த்தை என்ன ஒரு மாதிரி ஆகி போட்டான். என்ன மக்கா என்ன வெளியே போல இப்படிலாம் செல்லலாம். நீ எப்படி செல்லலாம் சொல்லு. அவன் என்ன கஷ்டப்பட்டது வீணா போச்சு. பாத்தியா? இவன் முக ஸ்டாலினை விட இருக்காரு. அவனுக்கு 4 வருஷம் கழிஞ்ச வரவன் காக்கியாண்டு. இவன் சென்ன 1 நிமிஷத்திலே காக்கியாண்டு. இவன் நல்ல நம்ம என்னத்த சொல்லுங்க, நீயே சொல்லு. இதெல்லாம் சின்ன நம்மள அரசியல்வாதின்னு சொல்லு. இதெல்லாம் நம்ம செல்ல பத்துமா? என்ன செல்ல பத்து? தான் பசி போங்க. இதே போல ஒரு நெடுநீள புலம்பலுக்கு பிறகு கொஞ்சம் வேலையெல்லாம் தீர்ந்து அதுக்கப்புறமா இன்னொரு நாள் நானும் ரஜினும் வந்து டைல் ஒட்டிட்டு போனோம். அவ்வளவுதான். இத்துடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லைக் ஃபாலோ பண்ணி துறைங்கிறேன்டா. Lazy, lazy, lazy.